முசிறியை நேசிப்போம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முசிறி நேசிப்போம் குழுவிலிருந்து பேசி கொண்டிருக்க நானுங்கள் தானேஷ். இந்த வீடியோ 2K கிட்ஸ்லேருந்து 90 கிட்ஸ் வரைக்கும் அவசியம் பார்க்க வேண்டிய பயனுள்ள வீடியோ. நம்ம முசிறி கடைவீதியில் இருக்க வாசவி திருமணம் ஹாலில் ஆரிய வைசிய சமூகத்தின் வெண்ணக்குள்ள கோத்திரத்தார் முப்பூசை விழா சிறப்பாக நடைபெற்றது. அப்பொழுது ஹலோ எஃப்எம்மில் ஆத்திச்சுடி நிகழ்ச்சியை தினமும் வழங்கி வரும் திரு ஜெயராம் சார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஜெயராம் சார் அவர்கள் குலதெய்வத்தை ஏன் வணங்க வேண்டும், எதற்காக வணங்க வேண்டும், குலதெய்வத்தை வணங்குவதால் என்ன பயன் என்பதை அனைவருக்கும் புரியும் வகையில் அழகாக அருமையாக விளக்கியுள்ளார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஆரிய வைசிய சமூகத்தின் வெண்ணகுள்ள கோத்திரத்தார் அவர்களுக்கு முசிறி மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேண்டத்தக்கதறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி, வேண்டும் அயன்மார் கரியோயினி, வேண்டு என்னை பணிகொண்டாய், வேண்டினி யாது செய்தாய், யானும் அதுவே வேண்டின் அல்லால், வேண்டும் பரிசொன்று உண்டென்னில் அதுவும் உன் தன் விருப்பன்றே. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி, எங்கேயோ கேட்ட குரல், இந்த குரல் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோமே அப்படின்னு சிலர் யோசிக்கலாம். இன்விடேஷனை கொஞ்சம் ஒத்து பார்த்தவங்க ஏன் நம்ம ஜெயராம அப்படின்னு ஒரு உரிமை கொண்டாட நினைக்கலாம். ஒவ்வொருவர் வீட்டிற்கும் அழையா விருந்தாளியாய், நீங்கள் விரும்பும் விருந்தாளியாய், உங்கள் அடுக்களைக்குள்ளேயே வரக்கூடிய உங்கள் அன்பிற்கினிய ஜெயராம் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். வானொலியில் அனைவருக்கும் இனி அன்பான காலை வணக்கங்களோடு உங்களை நண்பிற்கினிய ஜெயராம் அப்படின்னு சொல்கிற அதே ஜெயராம். ஆனால் இங்கே சுந்தர தெலுங்கு ஒலிச்சிருக்கு. அதனால் மீர் அந்திரிக்கு வந்தன மூலு அப்படின்னு தெலுங்குலேயும் ஒரு வணக்கம் சொல்லணும் போல இருக்கு. ஒரு கல்யாணத்திற்கு சென்ற உணர்வு வருகின்றது. காரணம், ஒரே கிளையின் கோத்திரக்காரர்கள் எல்லோரையும் ஒரு சேர ஒரு இடத்திலே சந்திப்பதற்கான பார்ப்பதற்கான இந்த வாய்ப்பு. இறைவனுக்கு நன்றி. அதிகாலை வேளையிலே அருட்கருத்துக்களை வானொலி வாயிலாக, ஹலோ எஃப்எம் ஆத்திசூடி நிகழ்ச்சி வாயிலாக தமிழ்நாடு முழுக்க ஒலிபரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அன்பிற்கினிய ஜெயராம். இதுவே என்னை பற்றி ஒரு சிறு அடையாளம். என்னை இந்த உலகிற்கு புறந்தள்ளி இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய என் தாய் தந்தையர் திருமதி ராமலட்சுமி ஜெகதீசன், திரு ஜெகதீசன் அவர்களை வணங்குகின்றேன். இந்த உலகை எனக்கு அறிமுகப்படுத்திய என் ஆசிரியர் குரு மகான்கள், இதுதான் உலகம் என்று இந்த உலகை எனக்கு அறிமுகப்படுத்திய என் குரு மகான்களை போற்றி வணங்குகின்றேன். எல்லாவற்றிலும் மேலாக வானொலியிலே நிச்சயமாக முகம் தெரியாது. ஆனாலும் வெறும் குரலை கேட்டுக்கொண்டே இவர் இப்படி இருப்பாரோ அப்படி இருப்பாரோ என்ற கற்பனையிலே, ஆனால் அந்த சொல்லும் கருத்திலே மனம் ஈடுபட்டு ஒன்றிணைந்து ஒன்று கலந்து கேட்கக்கூடிய நேயர்கள், ரசிகர்கள், ஆத்திசூடியின் அன்பர்கள் எல்லோரையும் வணங்குகின்றேன். அந்த அடிப்படையிலே இங்கு பல பேர் அப்படி வானொலி கேட்பவர்களாக இருப்பீர்கள் என்று பரிபூர்ணமாக நான் நம்புகின்றேன். இது மாதிரி ஒரு விழா இருக்கு அப்படின்னு உடன்பெறவாத சகோதரர் சதீஷ் அவர்களும் அவருடைய மனைவியார் சகோதரி ராதா அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அதிலே ஒரு பொறுப்புணர்வை நான் கண்டேன். காரணம், வானொலியிலே ஒலிக்கக்கூடிய இந்த அருட்கருத்துக்கள் எல்லாம், எல்லா வயதினருக்கும் சென்று சேர வேண்டிய இந்த அருட்கருத்துக்கள் எல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய எங்கள் குல கோத்திர விழாவிலே ஒலிக்க வேண்டும் என்று அவர்கள் நேர் விருப்பம் போல கேட்டது என்னை இங்கே அமர வைத்திருக்கின்றது. ஆக காரில் வரும்போது முசிறி வந்துருச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக
விசிறி வீடு வந்தாச்சா, இந்த விசிறியின் வீடு வந்தாச்சா அப்படின்னு கேட்கும் வகையிலே அவர்களுடைய அன்பு. முதலில் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. காரணம், இங்கு இந்த விழாவிற்கு நான் வருவதற்கு அடிப்படை காரணமே சதீஷ் அவர்களும் ராதா அவர்களும் தான். இரண்டாவது, ஒரு தொடர்பு, கேயாஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, உலகையே இணைக்கிற ஒரு தொடர்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மதுரையில் இருக்கிற எனக்கும் இங்கே முசிறியில் நடக்கக்கூடிய ஒரு கோவில் விழா, வெண்ணக்குல கோத்திர பெருமக்கள் இணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழா, எனக்கும் இந்த விழாவுக்கும் என்ன சம்பந்தம்? கேயாஸ் தியரி அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான தியரி. உலகிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு தொடர்பு உண்டு என்பதை நிரூபிக்கின்றது கேயாஸ் தியரி. ஏதோ ஒரு ஊரிலே யாரோ ஒருவர் விற்கக்கூடிய ஒரு பொருளுக்கும், இந்த ஊரிலே நாம் எடுக்கக்கூடிய இந்த பெருவிழாவுக்கும், இன்னும் வீட்டுக்கு சென்றதுக்கு பிறகு நாம் சாப்பிடக்கூடிய உணவு, இப்படி சம்பந்தமே இல்லைன்னு நினைப்போம். ஆனால் எல்லாம் சம்பந்தத்தோடு தான் நடக்குது அப்படின்னு நிரூபிப்பது கேயாஸ் தியரி. அந்த வகையிலே நான் இதை சதீஷ் அண்ணா அவர் கூட சொல்லலை, இங்கே மேடையில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. வானொலியில் பேச தொடங்கி 18 ஆண்டுகள் எனக்கு இது பூர்த்தி ஆறுது. ஒரு சிறப்பு, ரேடியோவில் பேசிக்கிட்டு இருந்துட்டு மேடை பேச்சாளராக ஒரு 2 மணி நேரம் தொடர் சொற்பொழிவு அப்படின்னு நான் பண்ண ஆரம்பித்த என்னுடைய முதல் கன்னி மேடை பேச்சு மதுரையில் கோலாகலமாக நிகழ்ந்தது. மதுரை தமுக்க மைதானத்தில் நிகழ்ந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்ததும் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ட்ரஸ்ட்காரவங்க தான். அந்த வகையில் எனக்கு இன்னொரு அருள் தொடர்பு கிடைத்ததாகவே நான் நினைக்கின்றேன். இதே 18 ஆண்டுகள் பயணப்பட்டு அதே வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்பாள் சன்னதியிலே இங்கே பேச்சு அரங்கேற்றம், மறு அரங்கேற்றம் ஆவது போலே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்றது. ஆக கேயாஸ் தியரி, ஒரு அருள் தொடர்பு இங்கே உண்டாகிவிட்டது. எல்லாவற்றிலும் மேலாக எல்லா வீடுகளையும் அடுப்படி இருக்கும், வரவேற்பறை இருக்கும், லிவிங் ரூம்னு சொல்லக்கூடிய முன்னறை இருக்கும். அங்கே வானொலி கேட்டு பழகியவர்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள். பல வீடுகளில் கணவன் மனைவிக்கு இடையில லேசான உரசல் கூட வருவது உண்டு. நான் ரேடியோவில் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த நேரம் பார்த்து இந்த அம்மா ஏதாவது கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த ஐயா சொல்லிடுவார், கொஞ்ச நேரம் பொறு, அவர் சொல்கிறார், அது ஒரு நிமிஷம் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் அதட்டி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு அரிதான கட்டம் அது. அப்படி என்ன நான் சொல்லாதது அவர் சொல்கிறார் அப்படின்னு அந்த அம்மா கோவப்படுவாங்க. நாளடைவில் கருத்தை கேட்டு கேட்டு கணவன் மனைவி இருவர், இன்னும் பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், சம்பந்தம் செய்வோர், இன்னும் சம்பந்தம் செய்ய இருப்போர், அடுத்து பிறக்க போகின்ற பிள்ளை என்று ஒரு தொட்டு தொடரும் ஒரு அருள் பாரம்பரியமாய் இந்த பக்தி நிகழ்ச்சி, ஆத்திசூடி என்னக்கூடிய நிகழ்ச்சி. இப்படி வெண்ணக்குல கோத்திரத்தார் இத்தனை குடும்பத்தினர் வந்து கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்தி சொல்ல போகின்றோம்? நிறைய அதிசயங்களை இந்த மண்டபத்திலே, இந்த விழாவிலே நான் கண்டேன். நிறைய அதிசயங்கள். பொதுவாக அடுப்பு அப்படின்னா அது அடுப்பு கூட்டில் தான் இருக்கணும். ஆனால் இங்கே திருமண மேடையிலே அடுப்பு வைத்து பொங்கல் சமைத்து ஒரு முதல் விழாவை இங்கே இந்த வாசவி கன்னிகா பரமேஸ்வரி இந்த விழாவிலே தான் நான் கண்டிருக்கின்றேன். இந்த பொங்கல் வைப்பது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான செயல் அல்ல. அடுப்பு கூட்டி சோறு பொங்கிறது அல்ல. பஞ்சபூதங்களின் சேர்க்கை இந்த பொங்கல் வைக்கும் விழா என்று நம் முன்னோர்கள் வகுத்திருக்கின்றார்கள். தை மாதம் பிறந்ததும் கதிரவனுக்கு பொங்கல் வைத்து நன்றி தெரிவிக்கின்றார்கள். ஏன் வீட்டில் சாம்பார் வச்சு நன்றி தெரிவிக்க கூடாதா? ஏன் ஒரு இட்லி சட்டியில் இட்லி அவிச்சு நன்றி தெரிவிக்க கூடாதா? ஏன் வேற ஏதாவது ஒரு பட்சண பலகாரம் செய்து நன்றி தெரிவிக்க கூடாதா என்றால், அங்கேதான் நம் தமிழ் முன்னோர்களுடைய பக்தி சிறப்பும் அருள் சிறப்பும் இருக்கின்றது. அடுப்பு கூட்டி மண்பானை வைத்து அதிலே புத்தரிசி இட்டு அது பக்குவமாக பொங்கி வரும்போது குலவையிட்டு பொங்கலோ பொங்கல் என்று சொல்லி முதல் கைப்பிடி வளரும் பிள்ளையிட்டு அதற்கு பிறகு அது வெந்ததும் வெல்லமிட்டு சரியான பக்குவத்தில் இறக்கும் போது சுவை மிகுந்த பொங்கல் கிடைக்கின்றது. நல்லா சமைத்த பொங்கல் அப்படின்னா இது நகர்ப்புறங்களில் கொஞ்சம் விசில் சத்தத்தில் மாறி போயிருச்சு பொங்கல். மீண்டும் நம்முடைய பழமையை, நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டத்தான் வேண்டும். பானையில் வைக்கிற பொங்கல் தான் பொங்கல். குக்கரில் வைக்கிற பொங்கல் எல்லாம் 2 டம்ளர் அரிசி 4 டம்ளர் தண்ணி, அது கணக்கே வேற. அப்போ பொங்கல் வைப்பது என்பது
ஒன்று ஒன்றோடொன்று கலந்து இரண்டற்ற நிலையில் ஆவதுதான் பொங்கல். நீங்களே பார்த்துருக்கலாம், இங்கே இருக்கிற வயதில் அனுபவத்தில் மூத்தவர்களுக்கு தெரியும், அரிசி அரிசியாகவே இருக்காது, வெல்லம் வெல்லமாகவே இருக்காது. ஆக ஒன்று ஒன்றோடு கலந்து இரண்டற்ற நிலையில் ஆவதே பொங்கல். அதைத்தான் நம் முன்னோர்கள் அப்படி அடுப்பு கூட்டி பொங்கல் வைத்து இறைவனுக்கு படைப்பது என்ற ஒரு முறை. அப்படி பொங்கல் வைத்து தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெருவிழா. இது ஒரு அதிசயம். இன்னொரு அதிசயம், எனக்கு டிஎம்எஸ் செய்யா மாதிரி நல்ல வெண்கல குரல்ல பாட வாய்ப்பு கிடைச்சதுன்னா, ஒருவேளை அந்த திறமை இருந்ததுன்னா பாடியிருப்பேன். யார் தருவார் இந்த அரியாசனம், புவி அரசோடு எனக்கும் சரியாசனம் அப்படின்னு. இங்கே ஒரு புறம் பெருமாள் இருக்கிறாரு, இன்னொரு புறம் அம்பாள் இருக்க, இதே மேடையில் தம்பதி பூஜை நடந்த இந்த மேடையில் ஒரு ஆசனமிட்டு அமர்ந்து அருட்கருத்துக்களை சொல்ல கிடைத்திருக்கிற ஒரு பொன்னான வாய்ப்பு என்பதை நான் இன்னொரு அதிசயமாக பார்க்கின்றேன். அப்போ எனக்கு அவங்க சொன்னாங்க, பயப்பட வேணாம், கை தட்டலாம். அவருக்கு தோணின உணர்வு உங்களுக்கும் தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னும் போது நான் சில தலைப்புகள் அவரிடத்திலே நான் பரிந்துரை செய்தேன். அதில் அவர் தேர்ந்தெடுத்த தலைப்பு இந்நாள் இந்த விழாவுக்கே தொடர்புடைய ஒரு தலைப்பு, குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு. இந்த குலதெய்வம் என்பது என்ன? எங்கள் அம்மா, எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, அப்படி பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, தம்பி கொஞ்சம் கத்தாமையா, குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு. எங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, குலதெய்வ வழிபாடு முக்கியமான ஒன்று. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையாக வெளியே கிளம்பும்போது, வாசல் படி தாண்டும் போது, நீங்கள் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் உங்கள் துணையாக முதலடி எடுத்து வைத்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம், நம் நிலைவாசல் இருபுறமும், ரெண்டு புறமும் நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னா காவல் இருக்குமா. அதனால தான் நீங்கள் பார்த்துருக்கலாம், கார்த்திகை தீபம் இடும்போது வீடு முழுக்க சீரியல் பல்பு போட்டாலும் சரி, பூஜை அறை முழுக்க விளக்கா ஏற்றி வைத்தாலும் சரி, அந்த ஒரு மாதம் முழுக்க வாசல் இருபுறமும் விளக்கேற்றி வைப்பதை அடிப்படையாக வைத்திருக்கின்றோம். அதனுடைய அடிப்படை காரணம் நம் இஷ்ட தெய்வமும் நம் குலதெய்வத்தை வணங்கும் அந்த முறை. ஆக நிலையில் காவல் இருக்கக்கூடிய நம் குலதெய்வம், நீங்கள் அந்த நிலை தாண்டி எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி, உங்களுக்கு முன்னமே ஒரு அடி எடுத்து வைத்து உங்கள் காவலாக துணை வருகிறது என்று அர்த்தம். என்றால் அந்த குலதெய்வத்தை வருடம் தவறாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வணங்கத்தானே வேண்டும். நம்மை காக்கின்ற தெய்வம் என்பது போக குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு என்று இருக்கின்றார்கள். இந்த குழந்தைங்களை கொஞ்சம் பெரியவங்க கையில் வச்சுக்கிட்டீங்கன்னா சொல்ற செய்தி சரியா வந்து சேரும். குலம் காக்கும் குலதெய்வ வழிபாடு. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நமக்கு தெரிந்த குருமார்கள், நாம் பிறப்பதற்கு முன்னிருந்த குருமார்கள், நம் முன்னோர் பிறப்பதற்கு முன்னிருந்த குருமார்கள், இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்த குருமார்கள் ஒவ்வொருவரையும் வணங்குகின்றேன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஸ்லோகம் இது. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அந்த ஆச்சாரிய பரம்பரையை நான் வணங்குகின்றேன், போற்றுகின்றேன் என்று சொல்லக்கூடிய மந்திரம். நீளாதுங்க ஸ்தனகிரிதடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சரஸ் சிரஸ்சித்தம் அத்தியாபயம் தீம் சோசிஷ்டாம் ஸ்ரஜனி கலிதாம் யா பலாத் கிருத்திய புங்தே ஸ்ரீ கோதா தஸ்யை நம இதம் இதம் பூய ஏவாஸ்து பூயக. இது ஆண்டாளுக்கான ஒரு ஸ்துதி, கோதா ஸ்துதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரங்கள் எல்லாம் நாம் வணங்கக்கூடிய நம் பகுதிகளில் இருக்கக்கூடிய கோவில்கள், அந்த கோவில்களிலே உறையும் தெய்வங்களுக்கான துதிகள் என்றால், நம் குலதெய்வத்தை எப்படி வணங்குவது, நம் குலதெய்வத்தை ஏன் வணங்க வேண்டும், நம் குலதெய்வத்தை வணங்குவதனால் என்னென்ன பயன் என்பதை இங்கே அனுபவத்தில் என் வயதை விட அதிகம் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. அதை நினைவுபடுத்துவதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் வயதை ஒத்தோர், என்னோட வயசு சம வயசில் இருக்கிறவங்க இந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். என் வயதை விட குறைவாக இருப்பவர்கள் எல்லாம் இதை அறிவுரையாக எடுத்துக்கொள்ளலாம். வந்திருக்கக்கூடிய வெண்ணக்குல கோத்திர பெருமக்கள் எல்லோரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்கின்றேன்.
குலதெய்வ வழிபாடு. 3 விஷயங்கள் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை. முதலிலே கல்வி, தொழில், பிறகு குடும்பம். படிக்க பிள்ளையா பிறந்திருக்கிற ஆரம்பத்தில் நமக்கு கல்வி தேவைப்படுகிறது. அந்த கல்வி என்பது ஒன்று உலகத்தை அறிந்து கொள்வதற்கு, இன்னும் அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது நம்மையே நாம் அறிந்து கொள்வதற்கு. எது உயர்கல்வி அப்படின்னா, நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பிஜி படிப்பு தான் உயர்கல்வி நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் அப்படி சொல்லலை. நம்ம இதே மண்ணில் வாழ்ந்த ஞானிகளும் பெருமக்களும் அதை சொல்லவில்லை. பிஜி படிப்பு, டாக்டரேட் படிப்பை உயர்கல்வி என்று சொல்லவில்லை. உலகை அறிந்த பிறகு உன்னை அறியும் கல்வி எதுவோ அதுவே உயர்கல்வி. ஆக ஒரு மனிதனுக்கு கல்வி முதல் அடிப்படை. இரண்டாவது, இந்த உலகிலே வாழ்வதற்கு பொருள் தேவை இல்லையா? பேசிட்டே போயிட முடியாது இல்லையா? வேளா வேலைக்கு பசிக்கும் இல்லையா? கௌரவமாக இருக்கிறதுக்கு உடை உடுத்திக்கணும் இல்லையா? இன்னும் பொன்பொருள் ஆபரணங்கள் வேண்டும் இல்லையா? அதை சம்பாதிப்பதற்கான தொழில், இது இரண்டாவது தேவை. ஒரு மனிதனுடைய 3 அடிப்படையான தேவைகளில் முதல் கல்வி, இரண்டாவது தொழில். சரி, இது ரெண்டும் இருந்தா போதுமா? இந்த மேலை நாடுகள் எல்லாம் இங்கே தான் சிக்கி நிற்கிறாங்க. இது ரெண்டும் அபரிமிதமாக இருக்கு. இது ரெண்டுலையும் குறைவே இல்லை. கல்வியா ஓரளவுக்கு இருக்கு, ஆனால் தொழில், வருமானம், வசதி இதிலெல்லாம் மேலை நாடுகள் ரொம்ப உயர்வாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல நம்ம இந்திய நாட்டுக்கிட்ட தோற்று போய் நிற்கின்றார்கள். அந்த ஒன்று, அந்த 3வது சிறப்பு குடும்பம் என்னக்கூடிய அமைப்பு. இந்த குடும்பம் எங்கே வருது? இந்த குடும்பம்ங்கிற இந்த கன்னி எங்கே இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல குலதெய்வம் போற்றி வணங்கப்படுகின்றதோ, எங்கே குலம் போற்றப்படுகின்றதோ, அங்கே இந்த குடும்பம் என்னக்கூடிய பாரம்பரியம் மிகச்சரியாக பராமரிக்கப்படுகின்றது. இதை இன்னும் அடிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, கடைசி காலம், காலன் வரும் வேளை, வாழ்ந்து முடித்த காலம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு புறம் காலன் வருவதற்காக, இந்த மண்ணை விட்டு செல்வதற்காக காத்திருக்கும் வேளை. பெரியவங்க அழகா சொல்லியிருக்கிறாங்க, அந்த கடைசி காலத்தில் நீ கற்ற கல்வி அதனால் உனக்கு பிரயோஜனம் இருக்காது. காரணம், நீ நினைவிழந்து போயிருப்பாய். நீ படித்த படிப்பு உனக்கு ஞாபகத்தில் இருக்காது. நீ எம்எஸ்சி படிச்சிருக்கிறியா, டாக்டரேட் படிச்சிருக்கிறியா, பிஜி படிச்சிருக்கிறியா, எதுவுமே நினைவில் இருக்காது. காரணம், நினைவு இழந்த அந்த நிலை, கடைசி காலகட்டம். அடுத்தது தொழில். நீங்க என்ன தொழில் செஞ்சு நீங்க என்ன பெரிய சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க, அது எதுவுமே கடைசியில் உடன் நிற்காது. அப்படி கல்வியும் மறந்த வேளை, தொழிலும் நம் நினைவில் இல்லாத வேளை, நம் உடன் இருப்பது நம் குடும்பம் என்னக்கூடிய ஒரு அமைப்பு. வாய் வழி குடிக்கிற நீர் ஒழுகும், அதை மனைவி தவிர வேற யாரும் துடைக்க மாட்டார். வாய் வழி குடிக்கிற நீர் ஒழுகும், அதை மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். ஆக நம்மோடு உடன் இருக்கக்கூடிய நம் குடும்பத்தினர், அந்த குடும்பம் என்னக்கூடிய அமைப்பை அது அப்படியே சிதையாமல் காக்கக்கூடியது குலம் என்னக்கூடிய சிறப்பு. அந்த குடும்பம் என்னக்கூடிய அமைப்பு எப்போ வருது? இந்த வெத்தலை போடும்போது வீட்டில் வேடிக்கையாக சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க வெத்தலை கேட்டாங்கன்னா வேடிக்கையாக சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகட்டும், கல்யாணம் ஆகாத பிள்ளை வெத்தலை போடக்கூடாதுரா, மாடு முட்டினும் அப்படின்வாங்க. எனக்கு தெரிஞ்சு 45 வயசு ஆகுது எனக்கு. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் வெத்தலை போட்டால் யாரையும் மாடு முட்டினதா சரித்திரம் இல்லை. ஆனால் அது சொல்லுக்காக, சொலவடைக்காக சொல்லப்படுகிறது. ஆக ஒரு வெற்றிலை போட வேண்டும் என்றாலே ஒரு தனி மனிதன், ஒரு குடும்பத் தலைவன் என்னக்கூடிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். வாய்மணக்க போடக்கூடிய அந்த வெற்றிலை, அதற்கே அவன் தனி மனிதன் என்ற நிலையிலிருந்து குடும்ப தலைவன் என்னக்கூடிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்றார்கள். எப்படி அவன் குடும்பம் என்னக்கூடிய அந்தஸ்தை பெறுவான்? இது ஆணுக்கு ஒரு நியதி இருக்கு, பெண்ணுக்கு ஒரு நியதி இருக்கு. ஒரு ஆடவன், ஒரு மாப்பிள்ளை, ஒரு வரன், அவன்கிட்ட என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு நம்ம வேதங்கள் அழகா சொல்லியிருக்கு. நம்ம முன்னோர்கள் அழகா சொல்லுவாங்க, வயதில் அனுபவத்தில் மூத்தவர்கள் அழகா சொல்வார்கள். 5 விஷயம் வேணுமா நல்ல வரன் அப்படின்னா? 5 விஷயம். இது நல்ல மாப்பிள்ளை அப்படிங்கிறதுக்கு கல்வி, குலம், தொழில், செல்வம், குணம், இந்த 5 இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு அந்த பையனுக்கு பொண்ணை கொடுக்கலாம் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, ஆம்பளை பையனுக்கு 5, பொம்பளை பிள்ளைக்கு என்னங்க? அது தெரியாமல் அவசரப்பட்டு நானும் பொண்ணை பார்க்க சம்மதம் சொல்லிட்டேன், கல்யாணம் முடிஞ்சு எங்கள் காலமும் முடிஞ்சு போச்சுன்னு சிலருக்கு தோணும். பெண்களுக்கு 2 அம்சங்கள் தான். ஆண்களுக்கு 5 என்று சொன்ன இதே
நம் தமிழ் சமூகம், நம் கலாச்சாரம் பெண்களுக்கு 2 என்று சொன்னது. 1 அன்பு. நல்லா கேட்டுக்கங்க. 1 அன்பு, 2 பொறுமை. நிச்சயமா இன்னைக்கு வீட்டுக்கு போய் சாப்பிடும் போது மனைவி வெஞ்சன கிண்ணத்தை வேகமா வச்சாங்கன்னா, இன்னைக்கு தானே ஜெயராம் சொன்னாரு பொறுமையா இருன்னு, நீ வெஞ்சன கிண்ணத்தையே வேகமா வைக்கிறியே அப்படின்னு வீட்டில் கண்டிப்பா பேச்சு ஓடும். அன்பும் பொறுமையும் பெண்களுக்கான ஆபரணங்கள். இந்த 2 இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு அந்த பொண்ணை எடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஏன்? இயல்பிலேயே பெண்மை என்பது அன்பு நிறைந்தது. காலில் போட்டு மிதிக்கிறோம், பூமாதேவி பேசாம தானே கிடக்கிறான். இன்னும் கூட பொறுமைக்கு உதாரணமா நம்ம ஒருவரை சொல்ல வேண்டும் என்றால் யாரை சொல்கின்றோம்? இந்த பூமாதேவி பொறுத்து கிடக்கின்றாளே என்று பூமாதேவி எனக்கூடிய பூமியைத்தான் நாம் பொறுமைக்கு உதாரணமாக சொல்கின்றோம். அறிவிலும் சிறந்தவள் பெண்ணே. இது ஆம்பளைங்க எல்லாம் ஒத்துக்கிடத்தான் வேணும். நான் ஒத்துக்கிட்டு தான் வீட்டில இருந்து கிளம்பினேன். அறிவிற் சிறந்தவள் பெண். கேட்டுக்கங்க நல்லா அப்படின்னு மனைவிமார்கள்லாம் கணவனுக்கு கஞ்சாட காட்டுறீங்க, அதையும் பார்க்கிறேன். அறிவிற் சிறந்தவள் பெண். ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்ராத்த காலம், ஒரு ஸ்ராத்த திதி அன்னைக்கு, விதி வேத காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. ஒரு ஸ்ராத்த திதி அன்னைக்கு எர்த்தடிக்குது. ஸ்ராத்த திதி அன்னைக்கு விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் சந்திப்பு நிகழ்வுது. ஸ்ராத்தம் அன்னைக்கு அது. விஸ்வாமித்திரரை வசிஷ்டர் வரவேற்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா யாரையும் வாங்கன்னு சொல்லி வரவேற்போம் இல்லையா? அப்படி வரவேற்கிறாரு. இன்னைக்கு ஸ்ராத்தமாக இருக்கு, அதனால நீங்க நம்ம வீட்டில் அன்னம் நீங்க சாப்பிடணும், எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இவர் விஸ்வாமித்திரரை வழியை கூப்பிட்டு விருந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த விஸ்வாமித்திரர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும்ல. விஸ்வாமித்திரர் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உங்க வீட்டில் சாப்பிடணும்னா எனக்கு ஒரு 1008 காய்கறி வகை பண்ணி வைக்கணும், அப்பதான் நான் சாப்பிட முடியுங்கிறாரு. நல்லா யோசிச்சுக்கோங்க. 1 இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை, 5 இல்லை, 10 இல்லை, 1008 காய்கறி. இது எந்த கொத்தவால் சாவடியில கூட இத்தனை காய்கறி கிடைக்காதே. இது உலகத்துல எந்த மார்க்கெட்ல இத்தனை காய்கறி? நிச்சயமா தெரியும், நமக்கு மார்க்கெட் போற நம்ம எல்லாருக்குமே தெரியும் இத்தனை காய்கறி இல்லை. ஆனா அந்த இடத்துலயும் மனைவிமார்களுடைய நுட்பம் இருக்கு பாருங்க. உலகத்திலேயே இட்லி உப்புமா கண்டுபிடிச்சவங்க நம்ம ஆள் தானே. இட்லியை கண்டுபிடிச்சவங்க நாம தான், இட்லி உப்புமாவை கண்டுபிடிச்சவங்கள நாம தான். வரக்கூடிய விருந்தினர் வீட்டுக்காரர் வந்து ஃபோன் பண்ணுவாரு, இன்னைக்கு எங்க மேனேஜர் வந்திருக்கிறாரு வெளியூர்ல இருந்து, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன் இருக்கிறாரு, ஏதாவது பண்ணி வை. இதோட ஆம்பளையோட வேலை முடிஞ்சு போயிடும். அந்த வீட்டில் என்ன இருக்கு, உப்பு புளி மிளகா இருக்கா, காய்கறி இருக்கா, என்ன இருக்கு, எதுவுமே அவருக்கு தேவையில்லை. ஆனா அந்த அம்மா ரொம்ப சூசகமா அவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் கேட்டு அவருக்கு என்ன பிடிக்குதோ, என்ன இயலுமோ அதை செஞ்சு வச்சு அசத்திடுவாங்க. அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிரும். இது எல்லா வீடுகள்லையும் நடக்கும். இதுக்கு தாய் யாருன்னா அந்த அம்மா அருந்ததி தான், வசிஷ்டருடைய மனைவி. விஸ்வாமித்திரர் போட்ட கண்டிஷன் 1008 காய்கறி. வசிஷ்டருக்கு தேவையில்லாம உரண்டை இழுத்துருக்காரு இவர். நம்ம போனவரை, சும்மா போனவரை நம்ம கூப்பிட்டு இப்படி தப்பு பண்ணிட்டோம். அதை எப்படி 1008 காய்கறி சமைக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. அவருக்கு ரொம்ப குழப்பம். ஆனா வாங்கன்னு சொல்லியாச்சு, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லியாச்சு. குழப்பத்தோட வந்து வீட்டில் உட்கார்றாரு. இந்த அம்மா மனைவி என்ன குழப்பம், ஏன் முகம் வெசனமா இருக்குங்கன்னு கேட்டிருக்காங்க. சொன்னேன் இல்லையா, அன்புல சிறந்தவங்கன்னு. மனைவியோட கணவன் கூட்ட சரிக்கு சரி சண்டைக்கு நிற்பாங்க. அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் வாடினாலும் அதை முதலில் அறிகின்றவள் மனைவி மட்டுமே. இதுக்கெல்லாம் மனைவிமார் கை தட்டணும். உங்களுக்கு ஆதரவா இவ்வளவு பேசிட்டு இருக்கிறேன், ஒரு ஓட்டு கூட கிடைக்காது போல இருக்கு. இல்ல எல்லாம் ஆழமா யோசிக்கிறாங்க, எப்படி நம்ம வீட்டில் நடக்கிறத இவர் சரியா சொல்றாருன்னு யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்படி திடீர்னு விருந்தாளி வந்தா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு மனைவிமார்களுக்கு தெரியும். இந்த அம்மா அருந்ததி கணவரை என்ன வெசனன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி விஸ்வாமித்திரரை வர சொன்னேன், அவர் என்னன்னா மனுஷன் 1008 காய்கறியில சமைச்சு வைக்கணுங்கிறாரு, அது எப்படி சாத்தியம்? அதனால நான் ஒன்றும் சொல்லாமல் வந்துட்டேன், நீங்க போங்க மறுபடியும் அவரை வர சொல்லிட்டு வாங்க. நான் 1008 காய்கறி சமைத்து வைக்கிறேன். நல்லா கவனிங்க, நான் 1008 காய்கறி சமைச்சு வைக்கிறேன், நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. இவர் போனாரு, மறுபடியும் அழைச்சாரு. வர்ற வழியில இருந்த ஒரு நதி, அந்த நதியில ஸ்நானம் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு பக்குவமா அழைச்சிட்டு வர்றார். வீட்டுக்கு வந்து உட்கார்றாரு. வாழை இலை முன்னாடி பரிமாறுறாங்க. அந்த வாழை இலையில காய்கறிகள் வைக்கப்பட்டிருக்கு.
அந்த காய்கறிகளை பார்த்த உடனே எண்ணிக்கையில் இன்னும் 1008 இல்லை. காரணம் 1008 காய்கறி வைக்கிறதுக்கு முதல்ல உலகத்தில் வாழை இலையே இல்லை, வீடு முழுக்க வைக்கணும். ஆனால் முன்னாடி பரிமாறப்பட்ட வாழை இலை, அதிலே காய்கறிகள் வைக்கப்பட்டிருக்கு. இலையை பிரித்து பார்க்குறாங்க, காய்கறிகள் இருக்குது. அவர் விஸ்வாமித்திரர் கேட்குறார், அவருக்கு விஷயம் தெரியும், ஆனால் அவர் புரிய வைக்கிறதுக்காக இதில் நான் கேட்ட 1008 காய்கறி இல்லையே அப்படின்னு இருக்கிறாரு. உடனே அந்த அம்மா வேதத்திலிருந்து ஒரு பாடலை எடுத்து சொல்லி, ஸ்ராத்த கால விதின்னு ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்கு தெரியாததில்லை, நீங்கள் எனக்கு பரீட்சை வைக்கிறீங்க, அதை நான் சொல்கிறேன். ஸ்ராத்த கால விதியில் பாகக்காய் 100 காய்க்கு சமம், 100 காய்க்கு சமம். ஒரு பாகக்காய் 100 காய்க்கு சமம். ஒரு பிரண்ட துவையல் 300 காய்க்கு சமம். அதே போல் பலாக்காய், அதாவது சின்ன பலாக்காய்ன்னு சொல்லுவோம், பிஞ்சு பலாக்காய்ன்னு சொல்லுவோம், அந்த பிஞ்சு பலாக்காய் 600 காய்களுக்கு சமம். மீதி ஒரு 6 காய் நான் வச்சிருக்கிறேன், கவனிச்சுக்கங்க. 100, 300, 600, 1000 வந்துருச்சா, மீது 8 காய்கறி வச்சிருக்கிறேன், இதான் நான் உங்களுக்கு படைச்ச அந்த விருந்துன்னு சொல்லி அந்த வேத பாடலை சொல்லியிருக்கிறாருங்க. காரவல்லி சதம் செய்வ வஜ்ரவல்லி சதத்ரயம் பனசம் ஷட் சதம் செய்வ ஸ்ராத்த காலை விதியத்தேன்னு ஒரு பாடலை சொல்லியிருக்கிறாங்க. விஸ்வாமித்திரர் வாய் அடைச்சிட்டார். சொன்னேன் இல்லையா, எப்பேற்பட்ட இக்கட்டு என்றாலும் அதை மிக சாதுரியமாக செய்து முடிக்கக்கூடியவள் பெண். அது அறிவாளித்தனத்துக்கு மிக உதாரணம். அன்பிலையும் மிகச்சிறந்தவள் பெண் தான். அன்பிலையும் மிகச்சிறந்தவள். ஒரு ஆடவன் வெற்றிகரமான மனிதனாக இருப்பதற்கான முதல் அடிப்படை காரணம் பெண் தான். ஒன்று தாயா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், ஆசிரியா இருக்கலாம், உடன் வேலை செய்யக்கூடிய தோழியா இருக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு உறவிலே அந்த ஆணை வெற்றிகரமாக மாற்றுகின்றவள் பெண். காரணம், அந்த பெண்ணின் படைப்பே பூரணம் என்பது. இப்போ சொல்லுங்களேன், ஒரு குலம் ஒன்றிணைந்திருக்கின்றது, அவங்க நினைக்காம நம்ம இப்படி ஒரு பூசைக்கு வர முடியுமா, ஒரு கல்யாணத்துக்கு கிளம்ப முடியுமா? இந்த கல்யாணத்துக்கு கிளம்புறதுலையே வித்தியாசத்தை பார்க்கலாம். அவங்க வீட்டு கல்யாணம்னா ஆளாக நிற்பாங்க. உண்மையை புட்டு புட்டு வைக்கிறீங்களே, எங்களை தான் ஒரு இடத்துல தூக்குறீங்க, ஒரு இடத்துல இறக்கிறீங்களே. அவங்க சைடு கல்யாணம், ஒரு ஒன்று விட்ட சித்தப்பா மகனா இருப்பாரு, ஆனால் ஆளாக நிற்பாங்க. நம்ம கூட பிறந்த தம்பியோ இல்லை தம்பி பிள்ளையோ அதுக்கு ஒரு விசேஷம்னா, ஏன் நீங்கள் போய் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போறீங்களா, கொஞ்சம் இருங்க, நீங்கள் போனால் உங்களை மதிக்கவே மாட்டாங்க, நம்ம கடைசியாக போய்க்கலாம். இது பல வீடுகளில் நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆக அன்பில் சிறந்தவள், அறிவில் சிறந்தவள் பெண் அப்படின்னு சொன்னேன். பெண் தான் ஒரு ஆணுக்கு மிகச்சிறந்த துணையாம். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களை, பெண் தான் ஒரு ஆணுக்கு மிகச்சிறந்த துணை. மகாபாரதத்தில் வனப்பருவத்தில் யட்ச பிரஸ்னம்னு ஒரு பகுதி இருக்கு. ரொம்ப ஆழமான கருத்தும் கவிதையும் அதுல நிறைஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்கணும். யட்ச பிரஸ்னம் வேற ஒன்றும் இல்லை, கேள்வி பதில் வடிவில. யட்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன், அவன் ஒரு குளத்தினுடைய காவலாளி. குளம், தண்ணீர் குளம், பொய்கை இருக்கு இல்லையா, அந்த காவலாளி. இந்த வனப்பருவத்தில் பஞ்சபாண்டவர்கள் எல்லாம் உலவிட்டு வரும்போது அவர்களுக்கு ஒரு இடத்துல தாகத்தினால் பீடிக்கப்பட்டு ஒரு இடத்துல மயங்கி விழறாங்க. அப்போ தலையான தர்மர் சொல்றாரு, இங்க பக்கத்துல எங்கேயாவது குடிக்கிறதுக்கு தண்ணீர் கிடைக்குமான்னு பாருங்க அப்படிங்கிறாரு. இந்த கடைசி தம்பி போறான். அங்க போய் குளம் இருக்கு, குளத்துல தண்ணி இருக்கிறத பார்க்கறான். அந்த தண்ணியை மொண்டு குடிக்க போறான். அப்போ ஒரு குரல் கேட்குது, இது என்னுடைய குளம், இந்த குளத்திலே தண்ணீர் அருந்த வேண்டும் என்றால் என்னிடத்தில் அனுமதி பெற வேண்டும், நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவன் கொஞ்சம் கூட சட்டம் பண்ணல. தாகத்தில் தண்ணி எடுத்து குடிக்க போனா, குடிச்சான், மயங்கி விழுந்துட்டான். கடைசி தம்பி போனா இது நடந்துச்சு, அதுக்கடுத்த தம்பி போனா அதே நடந்துச்சு, அதுக்கடுத்த தம்பி, அதுக்கடுத்த கடைசி அர்ஜுனன் வரை அதுவே நடந்தது. அந்த குளத்தின் கரையிலே 4 மயங்கி கிடக்கின்றார்கள். என்னடா தண்ணி பிடிக்க போனவங்களை 4 பேரையும் ஆளை காணோம் அப்படின்னு கடைசி தல தர்மன். ஏன் அவனை தர்மன் என்று சொல்கின்றோம் என்பதற்கான காரணம் இது. ஒரு குடும்பத்தின் மூத்த உறுப்பினர், தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்? கடைசியில் தலை கிளம்புது, யாரு? நம்ம தர்மர் கிளம்புறாரு. அதே குளம், அதே பொய்கை கரையில் 4 பேரும் மயங்கி கிடக்குறாங்க. விஷயம் அவருக்கு புரிஞ்சிருச்சு, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. தாகத்தினால் பீடிக்கப்பட்ட அவரும் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்க போறார். அதே போல ஒரு குரல் கேட்குது, தர்மா நில்,
இந்த மாதிரி இது என்னுடைய குளம், குடிக்கணும்னா என்கிட்ட அனுமதி வாங்கணும், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும், அப்படியே செய்கிறேன் அப்படின்னு வணங்கி நின்றுகிறான். அந்த இடத்துல தான் ஒரு குடும்பத்தின் மூத்தவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தர்மன் நமக்கு உணர்த்துகின்றான். அதனாலேயே அவன் தர்மன் என்று போற்றப்படுகின்றான். அப்படி அந்த குலத்தின் காவலாளியாக இருந்த அந்த பூதம் யட்சன் கேட்ட கேள்வி ஒரு கேள்வி இல்லை, 2 கேள்வி இல்லை, 124 கேள்வி. ஒரு கேள்வி இல்லை, 2 கேள்வி இல்லை, 124 கேள்வி. ஆனால் நம்ம ஆண்களுக்கெல்லாம் பிடிக்காத கேள்வி ஒன்று உண்டு. அதையெல்லாம் மனைவிமார்களும் கேட்டுருவாங்க. அது என்ன கேள்வி தெரியுமா? ஒருவேளை கணவன் வெளியில் இருக்கிறாருன்னா ஃபோன் பண்ணுவாங்க, எங்கே இருக்கீங்க, இது முதல் கேள்வி. இதில் 100க்கு 99 மனைவி இந்த கேள்வியை தான் கேட்பாங்க. 100க்கு 100 கணவன்மார்கள் அதுக்கு உண்மையா சொன்னதா சரித்திரமே இல்லை. நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதா சரித்திரமே இல்லை. இதில் சந்தோஷம் என்ன தெரியுமா? கணவர் பொய் தான் சொல்கிறான்னு தெரிஞ்சு அந்த கேள்வி எப்போ வேணாலும் கேட்பாங்க. எங்கே இருக்கீங்க, எப்போ வர்றீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், கல்லை போடட்டுமா, என்ன தோசை கல்லை போடட்டுமா, வேற ஒன்றும் இல்லை, கல்லை போடட்டுமா, இவ்வளவும் அந்த ஒத்த ஃபோனில் அடங்கிடும். மனைவி இதை தான் கேட்குறான்னு தெரிஞ்சும், தான் சொல்வது பொய் தான் என்று தெரிந்தும் மனைவியின் கேள்வியும் தொடர்கின்றது, கணவனின் பொய் பதிலும் தொடர்கின்றது. ஒரு வீட்டில் வேடிக்கையாக நடந்தது. கணவன் வர தாமதமாகுது. மனைவி கேட்குறாங்க, மனைவியும் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ மனைவி இந்த பிள்ளை கேட்குது, என்னம்மா இன்னும் அப்பாவை காண வரலை அப்படின்னு கேட்குது. உடனே அந்த அம்மா சிரிக்காமல் சொன்னாங்களாம், உங்கள் அப்பா லேட்டாக தான் வருவார், ஆனால் நான் ஏன் லேட்டுன்னு கேட்பேன், அவர் என்னென்ன சொல்கிறாருன்னு பாரு. உடனே சரிம்மா வர்ற வரைக்கும் ஏதாவது கதை சொல்லுமா அப்படின்னு இருக்கு. நான் இதே கேள்வியை கேட்பேன், உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே தினம் ஒரு கதை தான், நீயே கேளு அப்படின்னு சொன்னது போலவே அவர் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு செருப்பை கலட்டுறதுக்கு முன்னாடி கேள்வி, என்னங்க லேட்டு. அவர் ஆரம்பித்தார், வர்ற வழியில் இப்படி பார்த்தியா, இங்கே இது நடந்துச்சா, அப்போன்னு பார்த்து ஒருத்தன் கால் பண்ணிட்டான் அப்படின்னு வரிசையாக சொல்லி அம்மாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்க. நான் சொன்னேன்னா கதை சொல்வாருன்னு பார்த்தியா, இதுதான் யட்சன் கேட்ட கேள்விக்கு வர்றேன். 124 கேள்வி, 1 இல்லை 2 இல்லை. அந்த 124 கேள்வியில் ஒரே கேள்வி, ஒரே பதிலுடைய கேள்வி 2 இடங்களில் இடம்பெற்றிருக்கு. அதில் ஆச்சரியமா நீங்கள் யூடியூப்பில் இல்லை வேற ஏதாவது புஸ்தகம் நீங்கள் வாங்குறீங்கன்னா, புத்தக திருவிழா போட்டாங்கன்னா தயவுசெய்து அந்த புஸ்தகங்கள் எல்லாம் தேடி வாங்கி படிங்க. யட்ச பிரश्னம் 124 கேள்வி. ஏன் சூரியன் உதிக்கிறான் கேள்வி கேட்குறான் யட்சன். ஏன் சூரியன் உதிக்கிறான், ஏன் அவன் மறைகிறான், ஏன் அவன் ஒரு நாள் முழுக்க அவனுடைய சஞ்சாரம் இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன பதில் தெரியுமா? தர்மம் சத்தியம். தர்மத்தின்படி அவன் எழறான், தர்மத்தின்படி அவன் மறைகிறான், சத்தியத்தின்படி அவன் சஞ்சாரம் செய்யறான் அப்படின்னு ஒவ்வொரு கேள்விக்கும் பொருத்தமா நறுக்குன்னு பதில் சொல்றாரு தர்மர். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரே பதிலுடைய 2 கேள்வி இதுதான். ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை எண்ணக்கூடிய யாத்திரையிலே உற்ற நண்பன் யார்? நல்லா கேட்டுங்க கேள்வி. ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை எண்ணக்கூடிய வாழ்க்கை பயணத்திலே, இந்த யாத்திரையிலே உற்ற நண்பன் யார்? 2 இடங்கள்லுமே தர்மன் அடிச்சு சொல்றான், மனைவிதான் ஒரு ஆடவனின் உற்ற நண்பன் என்று சொல்கின்றான். மனைவியே ஒரு ஆடவனுக்கு உற்ற நண்பனாம். சில இடங்கள்ல மதியூக மந்திரி, சில இடங்கள்ல கண்டிக்கிற டீச்சர், சில இடங்கள்ல அரவணைக்கிற அம்மா, சில இடங்கள்ல சண்டை போட்டுக்கிற ஃப்ரெண்டு, சில இடங்கள்ல அரவணைக்கிற தோழி, எல்லாமாக இருப்பது மனைவியே. ஆக யுதிஷ்டன் கேட்ட அந்த 2 கேள்விக்குமான பதில் மனைவியே சிறந்த துணை என்று. வள்ளுவருடைய குறள் நீங்க 1330 உங்களுக்கு தெரியும். சத்தியமா எதுவும் குறளை எதுவும் கேட்ட மாட்டேன். கன்னியாகுமரியில் அவருக்கு சிலை இருக்கு. அதனுடைய உயரம் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். கணபதி ஸ்தபதி பண்ணதுன்னு தெரியும். 38 அடி உயர பீடத்தில் மீதி இருக்கிற அந்த அடிச்சிலை இருக்கு. அது என்ன 38 அடி உயர பீடம் மீதி சிலை? இந்த எண்ணிக்கையை சொல்லும் போது சிலர் கவனிச்சிருக்கலாம், குறள் படிச்சவங்க. 38 அடி அறம், அறத்து பால் மொத்தம் 38 அதிகாரம். ஆக வள்ளுவர் தன் பால் அமைப்பிலேயே ஒரு செய்தியை சொல்கின்றார். இந்த உலக வாழ்விலே நீ ஈட்டும் பொருளும் சரி, நீ அடையும் இன்பமும் சரி, இந்த பொருளுக்கும் இன்பத்திற்கும் அறமே அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி சொல்லக்கூடியது அவருடைய பால் அமைப்பு. அறம், பொருள், இன்பம். சரி, நீங்க என்னைக்காவது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இந்த வரிசையை ஏன் இப்படி வைக்கணும்? அறம்,
பொருள் இன்பம் ஏன் வைக்கணும்? முதல்ல இன்பம், அப்புறம் பொருள், அப்புறம் கடைசியில் அறம் அப்படின்னு வச்சிருக்கலாம் இல்லையா? மேலை நாடுகள்லாம் இப்போ முழிச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அதுதான். அவங்களுக்கு பணம் பண்ண தெரியும், எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு தெரியும். ஆனால் அற வாழ்க்கை அடிப்படை இல்லாததுனால அங்கே நிறைய பிரச்சனைகள். ஆனால் இங்கே நம்ம இந்தியாவில், நம்ம வேதம் ஆன்மீக மண்ணில், இந்த பூமியில் மட்டும்தான் அறமே எல்லாவற்றின் அடிப்படை. அறம், அது கொண்டு கல்வி கற்று, அது கொண்டு ஒரு தொழில் செய்து பொருள் ஈட்டி, அந்த அறத்தின் வாயிலாக அந்த பொருளை கொண்டு இன்பம் துய்த்து வாழ் அப்படிங்கிறது தான் அவர் வள்ளுவர் உணர்த்திய செய்தி. 4 வேதம் இருக்கு, ஆனால் வள்ளுவர் இந்த முதல் 3 விஷயங்களை, அறம் பொருள் இன்பம் மட்டும் சொன்னார். இந்த 3ஐயும் அனுபவித்து வீடு என்கின்ற பேற்றினை நீயே உணர்ந்து கொள், நீயே அனுபவித்துக்கொள் அப்படிங்கிறது தான் வள்ளுவருடைய அந்த பால் அமைப்பில் அவர் உணர்த்த வருகின்ற செய்தி. ஆக அறம் பொருள் இன்பம், அதற்கு அறமே அடிப்படை என்றால் அந்த அறத்தை கட்டி காப்பதிலே உற்ற துணையாக இருப்பவள் மனைவி. வானொலியில் தினம்தோறும் ஆத்திசூடி நிகழ்ச்சியில் இப்போ வைகாசியில் தொடங்கி திருமண உறவுகள், ஒரு திருமணம்னா எப்படி நடக்கணும், அந்த சிறப்புகளை எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றேன். நம்ம வேதங்களில் சொல்லியிருக்கு, நீ என்ன நினைக்கின்றாயோ நீ அதுவாகவே ஆவா. இதுதான் கீதையினுடைய வார்த்தை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. வானொலியில் என்று சொல்ல தொடங்கினேனோ அன்றிலிருந்து பல திருமண வீடுகளிலே நம் திருமணங்கள் வேதபூர்வமாக சாஸ்திரோத்தமமாக எப்படி நடந்ததோ அதுபடியே பல வீடுகளில் திருமணம் நடப்பதும், அந்த திருமணங்களுக்கெல்லாம் என்னையே சிறப்பு விருந்தினராக அழைப்பதும் நடந்திருக்கின்றது. அதிலே ஒரு தொடர்ச்சியாய், ஒரு நீட்சியாய் இங்கே சுவாமி 2 பேரும் மேடையில் இருக்க, ஒரு திருமணம் போல தம்பதி பூஜை நடந்திருக்கக்கூடிய இதே மேடையிலே அமர்ந்து தமிழ் பேச ஒரு வாய்ப்பு இந்நாளிலே கிடைத்திருக்கின்றது. வானொலியிலே திருமணம் பற்றிய அந்த செய்திகளை சொன்னதன் காரணமாக. முன்பெல்லாம் அந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு வரிசை கிரமமாக நடக்கும். முதல்ல பெண் பார்க்கிற ஒரு சடங்கு, இதுதான் பெண் அப்படின்னு பெண் அறிஞ்ச அந்த பெண் வீடு, அவங்களுடைய குலம் என்ன, அவங்க கோத்திரம் என்ன, அவங்களுடைய உறவு என்ன, இதெல்லாம் அறிந்து அதற்கு பிறகு ஒரு நல்ல நாளில் பூ வைக்கிறது, நிச்சயம் பண்ணுறது அப்படின்னு வீடு அறிகிறது அப்படின்னு ஒரு முறை உண்டு. எங்கள் மதுரை பக்கத்தில் வீடு அறிவது என்றால் பெண் வீட்டுக்காரர்களில் ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க மாப்பிள்ளை வீட்டு பக்கம் வந்து பார்ப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டில் 2 நெருங்கிய சொந்தத்தில் இருக்கிறவங்க பெண் வீட்டுக்கு வந்து பார்ப்பார்கள். இது வீடறியும் விழா. ஏன் வீடு அறியணும்னா, பெண் எடுக்கிற இடம் எப்படி இருக்குது, அதே போல் அந்த பெண் வாழ போகிற இடம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதற்கு பிறகு நல்ல நாளிலே முகூர்த்த கால் ஊண்டி, நல்ல முகூர்த்த வேளையிலே கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக ஆண் பெண் இருக்கிறவங்க கணவன் மனைவியாக ஒன்றிணையக்கூடிய ஒரு விழா நடக்கின்றது. ஆக அதுவரை தனியாக இருக்கக்கூடிய ஆண் ஒரு திருமணம் என்னக்கூடிய பந்தத்திலே மனைவியின் கரம் பற்றும் போது அவன் ஒரு முழு மனிதன் ஆகின்றான். ஆக அந்த அரை மனிதனை முழு மனிதன் ஆக்குவதே திருமணம் தான். இங்கே ஒரு செய்தி இருக்கு, நுட்பமான செய்தி. வேதம் படிப்பவர்கள் அந்த மந்திரத்தை சொல்வார்கள். நான் இப்போ அந்த மந்திரத்தை சொல்ல கல்யாணம் ஆனவங்களுக்கெல்லாம் மலரும் நினைவுகள் வரும். மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரத சதம் அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத மந்திரம். ஒருத்தர் எங்கேருந்தோ கையை உயர்த்துவார், கெட்டிமேளன்னுவார். கெட்டிமேள நாதஸ்வரம் வாசிப்பாங்க. வேதம் ஓதுறவர் இந்த மந்திரத்தை சொல்வார். திருமாங்கல்ய தாரணம் அப்படிங்கிற அந்த திருக்கல்ய தாலி எடுத்து மணமகள் கழுத்திலே அவர் அணிவார். இதெல்லாம் ஏதோ விளையாட்டு காரியம் அல்ல, இது விளையாட்டு அல்ல. திருமணம் என்பதை 1000 காலத்து பயிர் என்றிருக்கின்றார்கள். 1000 காலத்து பயிருக்கான நாற்று நடுவது அங்கே திருமண மேடையிலே. அந்த நாற்று நடுவதற்கான விதை தூவுதல் விழாதான் திருமணம் என்பது. அச்சதை தூவுகின்றோம், அந்த மந்திரம் சொல்றமே, அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்ன தெரியுமா? ஒரு ஆண் ஒரு பெண்ணின் இடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றானாம். நான் இப்போ மேடை ஏறி வரும்போது எனக்கு மரியாதை செய்வதற்காக ஒரு ஷால் அணிஞ்சாங்க இல்லையா? சில இடங்களில் சில கூட்டங்களில் மாலை அணிவார்கள். ஆக நாம் யாரை மதிக்கின்றோமோ அவருக்கு மாலை அணிந்து மரியாதை செய்வது என்பது ஒரு மரபு. இங்கே ஒரு ஆண் என்பவன் தன் வாழ்விலே துணையாக, நண்பனாக, அறம் சார்ந்த விஷயங்களிலே எப்போதும் விடாமல் இணைபிரியாமல் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வேண்டுகோள் விடுத்து தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கின்றான். என்ன வேண்டுகோள் விடுக்கின்றான்? என் வாழ்க்கை முழுவதும் எனக்கு தீர்க்காயுள் வேண்டும்.
நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு வேண்டுகோள் வைக்கணும். எவ்வளவு நுட்பமான வேண்டுகோள் அது. நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டதை விட, நான் உன் கழுத்திலே அணிவிக்கின்ற இந்த திருமாங்கல்யம் தீர்க்கமா இருக்கணும், உறுதியா இருக்கணும், முதல் வேண்டுகோள். ரெண்டாவது, நான் செய்யக்கூடிய அறச்செயல்களிலே நீ எப்போதும் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க நான் செல்வ சம்பத்துக்கள் எல்லாம் அனுபவிப்பதற்கு நீயே என் துணை இருக்க வேண்டும்னு அவன் வைக்கிற ஒரு ரெக்வெஸ்ட், ஒரு வேண்டுகோள். அதுதான் அந்த சம்ஸ்கிருத மந்திரத்தினுடைய ஆழமான பொருள். இதுபோல ஒரு சமூகம், இதுபோல ஒரு கலாச்சாரம் உலகத்தில் வேறு எங்காவது உண்டா? ஒரு பெண்ணை தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் போது அவளிடத்தில் விண்ணப்பம் வைத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபு நம்முடைய தமிழ் மரபு. அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திருமணம், இது திருமண மேடைகளில் ரொம்ப அமர்க்களமாக நடக்கும். எனக்கு ஆத்திசூடி நிகழ்ச்சிக்கு பிரார்த்தனைக்கு கடிதங்கள் வருவது உண்டு. கல்யாணம் தாமதமாகுது, என் பெண்ணுக்கு என் பையனுக்கு கல்யாணம் தாமதமாகுது, நீங்கள் என்னோட பெண்ணுக்காக பையனுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு. நேர்மையாக இப்படி கல்யாணம் தாமதமாகுதுன்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் உண்டு. சில பேருக்கு எதிர்பார்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நம்ம மனம் எவ்வளவு குறுகி இருக்குன்றதுக்கு ஒரு சில உதாரணம். இது பேட் மாடல் தான், இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக மாடல் தான். வேடிக்கையாக சொல்லுவாங்க, ஏன் உங்கள் பொண்ணுக்கு வரன் தாமதமாகுது, ஏன் கல்யாணம் தாமதமாகுதுன்னா, முழுக்க முழுக்க மணல் கயிறுன்னு ஒரு படம் வந்தது 80களில். எஸ்வி சேகர் நடிச்சிருப்பார். ஒரு 8 கண்டிஷன் போட்டு கல்யாணம் பண்ணுவார். சாத்தியமே இல்லாத கண்டிஷன். பிஎஸ்சி முடிச்சிருக்க கூடாது, பிஎஸ்சி செகண்ட் இயர் இருக்கணும் அப்படின்பார் அந்த கல்யாண கண்டிஷனில். அது மாதிரி பெண் வீட்டாருக்கும் சரி பையன் வீட்டாருக்கும் சரி ஒரு பெரிய பட்டியல் இருக்கின்றது எதிர்பார்ப்புகள். அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தாமதமாகும் போது அப்படியே வரிசையாக கல்யாணமும் தாமதமாகுது. ஒரு வீட்டில் ஒரு அம்மா கல்யாணத்துக்கு கண்டிஷன் போடுறாங்க, ரொம்ப வேடிக்கையாக இருந்தது. பையனுக்கு அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கக்கூடாது. அம்மா இருக்கலாம், அப்பா இருக்கக்கூடாது. அல்லனா அப்பா இருக்கலாம், அம்மா இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் இருக்கலாம், சரி. கூட பிறந்தவங்க இருக்கவே கூடாது, சரி. கல்யாணம் ஆன உடனே கல்யாண மண்டபத்திலிருந்து அவங்க தனி குடித்தனம் போயிடணும், அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அந்த பையனோட அம்மா ஒரே பையனை ஆசையாக பெற்று வளர்த்து படிக்க வைத்து வேலை வாங்கி கொடுத்து அவனுக்கு எல்லா விதமான சுக துக்கங்களில் அவன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த தாய்க்கு என்ன மாதிரி இருக்கும் இந்த அம்மா அப்படி கண்டிஷன் போட்டாங்கன்னா? அந்த அம்மா வேடிக்கையாக சிரிக்காமல் சொன்னாங்க, சரிங்க, கல்யாணம் முடிச்சுட்டு அப்படியே போகிற வழியில் இந்த வயசான தாய் தகப்பனாக இருக்கிறோம்ல, அவங்களிடத்தை ஒரு பாலும் கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்டு போக சொல்லுங்க, அதையும் உங்கள் மருமக கையால் இதை முடிச்சுட்டு போக சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இதுதான் நிதர்சனம். பல வீடுகளிலே இதுதான் நிதர்சனமாக இருக்கின்றது. எங்கே போனது மனிதம் என்று சிந்திக்கும் வகையிலே. அதெல்லாம் இல்லாமல் ஒரு கல்வி கற்று தொழில் செய்யக்கூடிய ஆண், அதே போல கல்வி கற்று சமூகத்திலே சம அந்தஸ்தோடு இருக்கிற பெண் அவளை சக தர்மினியாக ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா சிறப்புகளும் ஒரு ஆடவனுக்கு வருகின்றது. இது சோழ தேசம்ங்கிறதுனால ஒரு ஒரு மனைவியினால் ஒரு கணவனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஸ்தானம் பற்றி சொல்கின்றேன். இது நீங்களும் கூட இந்த செய்தியை படிச்சிருக்கலாம். சாவா மூவா பேராடு அப்படின்னு ஒன்று, இது ஒரு நூல் தலைப்பாக கூட வந்தது, சாவா மூவா பேராடு அப்படின்னு. இதே சோழ தேசத்தில் தஞ்சையில் இந்த மிகப்பெரிய கோவிலை கட்டிய தஞ்சை ராஜராஜ சோழன், அவனை இந்த நேரத்திலும் பிரமிப்போடு நினைக்கின்றேன், வணங்குகின்றேன். ஒரு ரயில் பயணம், அப்படி கூட உட்காந்துருக்குறோங்கிற ரயில் ஸ்நேகத்தில் சில விஷயங்களை நம்ம பேசுவோம் இல்லையா? அப்படி பேசினேன். ஒருவர் தனக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனுக்கு ஜெர்மன் ஹல்ஸ்னு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு தெரியும் அது ஒரு பிராமண குடும்பம், ஆனால் தன் பிள்ளைக்கு ஜெர்மன் ஹல்ஸ்னு பேர் வச்சிருக்கிறாரு. என்னங்க ஜெர்மன்னா நாடு தானே, அந்த நாட்டோட பேரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், ஏங்க இங்கே பழனி திருப்பதி நம்ம வைக்கிறது இல்லையா, அது மாதிரி ஜெர்மன்னு பேர் வச்சிருக்கிறேன். சரி, பின்னாடி ஹல்ஸ்ன்னு இருக்கே, அந்த பெயரை நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கின்றேன். எதற்காக அவர் வைத்திருக்கின்றார் என்று எனக்கு குறுகுறுப்பு. அது என்ன ஜெர்மன் ஹல்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கிறீங்க? அவர் சொன்னார், அவர் ஒரு வரலாற்று ஆய்வாளர், அவர் பார்ப்பது வங்கி தொழில், ஆனாலும் விஷயங்களை தேடி தேடி படிப்பதில், கோவில்களை தேடி தேடி ஆராய்வதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவர் சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலம் வரையில் தஞ்சை பெரிய கோவிலை கட்டியது ராஜராஜ சோழன் என்பதே நம் தமிழர்களில் பலருக்கு தெரியாது என்று சொன்னார். 1000 ஆண்டுக்கு முன்னாடி கட்டியது இல்லையா? பீகாரில்
போன மாசம் கட்டின பாலை விழுந்துருச்சு. எத்தனை கோடி? பல கோடி. பீகார்ல போன மாசம் கட்டின பாலை விழுந்துருச்சு. ஆனா 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவர் கல்லிலாலேயே ஒரு கோவில் கட்டி இன்று வரை ஒரு சிறு சிதிலம் கூட ஆகாமல் ஒரு கோவிலை உருவாக்க முடிகிறது என்றால் அதை கட்டியது ராஜராஜ சோழன் தான் தமிழர்களுக்கே தெரியாம இருந்திருக்குது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு. அதை கண்டுபிடிச்சு சொன்னவர் யார் தெரியுமா? தமிழர் அல்ல, ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அந்த வரலாற்று ஆய்வாளர் ஹல்ஸ் அப்படிங்கிறவர் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. தொல்பொருள் ஆராய்ச்சியில தேடி தேடி அந்த வட்டெழுத்தில் இருக்கிற கல்வெட்டு குறிப்புகளை எல்லாம் படித்து படித்து அறிந்து ஆராய்ச்சி செய்து இதை கட்டியவன் ராஜராஜ சோழன் கண்டுபிடிச்சு சொன்னார். அவர் அதோடு நிக்கல, அந்த கோயிலை கட்டி அந்த கோயிலில் இப்ப வரைக்கும் நித்திய பூஜை நடைபெறுகிறது, இப்ப வரைக்கும் அதுல எந்த குறைவும் இல்லை என்றால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டுமே. ஆராய்ச்சி பண்ணி அதையும் கூட கண்டுபிடிச்சாங்க அடுத்தடுத்து வந்த ஆராய்ச்சியாளர்கள். இது ராஜராஜ சோழனுக்கே உண்டான ஒரு தனிச்சிறப்பு. வெறும் கோயிலை மட்டும் கட்டல, வெறும் கோயிலை மட்டும் கட்டல, நிர்வாகம், நிர்வாகம், செலுத்து திறன், ராஜ்ய பரிபாலனம். நான் இந்த பூஜைக்கு வந்திருக்கும் போது வெளியே கன்னிகா பரமேஸ்வரி அம்பாள் கிட்ட வேண்டினேன். வெண்ணக்குல கோத்திர பெருமக்கள் எல்லாம் இங்க ஒரு குலமா ஒன்று சேர்ந்து வணங்க வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு ஒற்றுமையாக ஒரு கோத்திரத்தார் ஒரு குடும்பத்தினர் இப்போதெல்லாம் இருப்பது என்பதே கொஞ்சம் அரிதாகி போன காலத்திலே இப்படி ஒரு குலத்தினர் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெருவிழா எடுக்கின்றார்கள். அம்மா, இந்த குலத்தினர் இன்னும் பல்லாண்டு காலம் சிறப்போடு வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டினேன். பாஸ்கர் அண்ணா இங்க சேலத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. பாஸ்கர் அண்ணா இந்த விழாவினுடைய நோக்கம்னு ஒரு செய்தி சொன்னார். எனக்கு அப்படியே மயிர் கூச்செறிந்தது, புல்லரித்து போனது. நாடு நகரம் நல்லா இருக்கணும், அதுக்காக நாங்கள் விழா எடுக்கணும் அப்படின்னாரு. இது எவ்வளவு பெரிய உயர்வான எண்ணம்! என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் அல்ல, நாடு நகரம் நலமோடு இருக்க வேண்டும் என்று. காவிரி நதியை கடந்து வரும்போது ஒரு கோவிலுக்குத்தான் வருகின்றேன் என்று தெரிந்து வெள்ளித்தட்டிலே தேங்காய் பழம் பூ வைக்கும் போது என் மனதில் இருந்த எண்ணம், அடுத்த முறை காவிரி நதியை கடக்கும் போது நதி இருகரை தொட்டு ஓட வேண்டும் என்ற வேண்டுதலோடு இந்த மண்ணிலே கால் பதித்தேன். இப்படி நம் எண்ணம், நம் சொல், செயல் எல்லாவற்றிலும் உயர்வு. இதற்கு உதாரணம் யார் தெரியுமா? அப்படி நம்ம தமிழ் தேசத்தில் முன்னர் வாழ்ந்த மக்கள் தான். ராஜராஜ சோழன். நம்ம ஒரு பல குடும்பங்களில் நடக்குது குலதெய்வ வழிபாடுன்னு தென்பகுதிகளில் நடக்கும். சாமிக்கு இது போல பொங்கல் வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு குடும்பத்துக்கு இன்னொரு குடும்பத்துக்குள்ள சண்டை வந்துடும். வச்ச பொங்கலை சாமிக்கு படைக்க முன்னாடி சண்டை வந்துடும், பூசையை அப்படி போட்டு கிளம்பிடுவாங்க. கோயில் கதவு மூடப்படும், கோர்ட்டில் வழக்கு நடக்கும், வழக்கு எப்போ தீர்ப்பாகுதோ அப்பதான் சாமிக்கே பூஜை. இப்படியும் கூட சில குடிகள், சில குலதெய்வ வழிபாடுகள் இருக்கின்றது. நன்றாக யோசித்து பாருங்கள். ஒரே குடி, ஒரே குலம், ஒரே குடும்பத்து மக்கள், அவர்களை ஒன்றிணைத்து ஒரு குலதெய்வ வழிபாடு நடத்துவது என்பதே இவ்வளவு கடினம் என்னும் போது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய கோவில், அங்கு நடைபெறக்கூடிய பூசை, 6 கால நித்திய பூஜை, அதிலே ஒரு பழுது வராமல் இப்போது வரை நடைபெறுகிறது என்றால் அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கணும்? முன்னாடி ராஜாக்கள் நகர்வலம் வரும்போது அமைச்சர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. ரொம்ப புகழ்பெற்ற கேள்வி அது. யாருக்காவது ஞாபகம் வருதா? ராஜாக்கள் மந்திரிகள்கிட்ட கேட்கிற கேள்வி, மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா? அப்ப அந்த ராஜா என்ன வேற கிரகத்துல இருந்தாரு? அதே ஊர்ல தான் இருந்தாரு. ஏன் அப்படி ஒரு கேள்வியை கேட்க வேண்டும்? மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா? ஏன் அது என்ன ஒரு கணக்கு? பெய்யறதா பெய்யறது, ஒரு 10 மாறி மழை பெய்கிறதான்னு கேட்டிருக்கலாமே. மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னா அது கேட்ட கேள்வியிலையும் அறிவு சிறப்பு இருக்கு, அவர் பதில் சொல்ற மந்திரி கிட்டையும் சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு? மாதம் மும்மாறி மழை, 3 மழை இந்த மண்ணில் பெய்யுமா? 3 மழை. ஒரு மழை வேதம் ஓதும் அந்தணருக்கு ஒரு மழை. நல்லா கவனிச்சுக்கங்க, வேதம் ஓதும் அந்தணருக்கு ஒரு மழை. எந்த மண்ணிலே சதா வேள்வி, சதா வேதம் ஓதப்படுகின்றதோ அந்த மண்ணிலே அவர்களுக்கென்று ஒரு மழை பெய்யும். இது ஒன்று. இரண்டாவது, ராஜ்ய பரிபாலனம், அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். நிதி நிர்வாகம், தேச பாதுகாப்பு எங்கெல்லாம் சிறப்பா இருக்கோ, எந்த நாட்டில் அப்படி ராஜா மிகச் சிறப்பாக ராஜ்ய பரிபாலனம் செய்கின்றானோ அவனுக்கென்று ஒரு மழை பெய்யுமா? இது 2வது மழை. 3வது,
கற்பிற் சிறந்த பெண்டிர், கற்பிற் சிறந்த பெண்டிர், ஒழுக்கமுடைய ஆண்கள் எங்கு இணைந்து நிறைவாய் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கென்று ஒரு மழை. ஆக ராஜா என்ன கேட்டிருக்கிறான்? தேசத்துல மக்கள் எல்லாம் ஒழுங்கா இருக்காங்களான்னு கேட்டிருக்கிறான். அதைத்தான் மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா. உதாரணத்திற்கு 2 மழை தான் சாமி பெய்யுது, போட்ட பயிர் விளையல, ஏன்னா மும்மாறி மழை பெய்யல, அதனால விளையல அப்படின்னா ராஜா அடுத்து அவருடைய கவனத்தை எங்கே பிரச்சனை இருக்கின்றது, மக்களுடைய வாழ்வியல் முறையில் பிரச்சனை இருக்கின்றதா, மக்களுடைய ராஜ்ய பரிபாலனத்திலே நீதி நிர்வாகத்திலே பிரச்சனை இருக்கின்றதா, அல்லது வேரம் ஓதுவதிலே பிரச்சனை இருக்கின்றதா என்பதை அறியவே மாதம் மும்மாறி மழை பொழிகிறதா அப்படின்னு கேட்டிருக்கிறான். அடுத்து எங்கே இதெல்லாம் உணர்ந்தவன் தானே ராஜராஜ சோழன். மாதம் மும்மாறி மழை பொழியணும் இல்லையா, அப்போ கோயிலில் சதா வேலை நடக்கணும் இல்லையா. எப்போ சதா வேலை நடக்கும்? அந்த கோயில் தன்னுதுன்னு ஒரு எண்ணம் வரும்போது தான் அந்த கோயிலில் ஒழுங்கா பூஜை நடக்கும். அந்த கோயில் ஏதோ ராஜாவுடையது, அவன் கட்டின கோயில் அப்படின்னா யாருக்கு ஒட்டுறவு வராது. இது என் கோவில் என்னும் போதுதான், இது என் உடைமை என்னும் போதுதான் அவனுக்கு அதில் பிடிப்பு வரும். அவனுக்கு உடைமைன்னு வர்றதுக்கு என்ன செய்யணும்? அந்த கோயிலில் நடக்கக்கூடிய நித்திய பூஜையில் இந்த தேசத்து மக்கள் எல்லோருடைய பங்களிப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வேணும்னு அமைச்சர் அழகாக ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அமைச்சர் எப்படி ஆலோசனை கொடுத்திருக்கிறார்கள் வாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. எல்லாருடைய பங்களிப்பும் அந்த கோவில் நிர்வாகத்திலே பூஜையில் இருக்கும்படி நீங்க ஏதாவது பண்ணிருங்க. என்ன பண்ணலாம்? ஏழை பணக்காரன் என்று பாராமல் எல்லோருக்கும் ஆடு பசுமாடுகள் அதை தானமாக தந்து விடுங்கள். அந்த கோவிலிலே எரியும் ஒரு விளக்குக்கு அப்படி தானம் பெறுகிறவர் ஒருவர் பொறுப்பு. ஆக இந்த இடத்து நீங்க 42 பசுமாடு, 42 மாடு அல்லது ஆடு அதை உங்களுக்கு இலவசமாக தந்துடுவாங்க. நீங்கள் அதை வைத்து பட்டி பெருக, பால் பெருக, அதை வைத்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, வியாபாரம் பண்ணிக்கங்க. 42 50 ஆக்குங்க, 50 500 ஆக்குங்க, அது உங்கள் பாடு. ஆனால் அந்த ஒரு விளக்கை ஏற்றுவது உங்கள் பொறுப்பு. ஒரு குறைவில்லாமல் நடந்து வந்திருக்கின்ற இந்த பணி, ஒரு குறைவில்லாமல். அதனால தான் சாவா மூவா பேராடு. எப்படி தெரியுமா? ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அரசு எப்போ கேட்குதோ திருப்பி அந்த 42 பசுவோ 42 ஆட்டையோ திருப்பி தந்துடணும். ஆனால் நீங்கள் வச்சு பண்ணையம் பண்ணி பால் பெருகி நீங்கள் வியாபாரம் பண்ணி வச்சிருக்க பொருளை நீங்கள் எடுத்துக்கலாம், விளக்கேற்றுவதற்கு மட்டும் பொருள் தரணும். இதுதான். அதனால தான் அந்த ஆடுகளுக்கு பேர் சாவா மூவா பேராடு. எப்பயும் 42 ஆடு இருக்கும். ஒரு நாள் ராஜா அவர் கட்டிய அந்த ராஜராஜ சோழேஸ்வரம் பிரகதீஸ்வரம் கோயிலுக்கு நகர்வலம் வர்றார். நான் பேசுறது கேட்குதா உங்களுக்கு? கேட்குதா? நகர்வலம் வர்றார். நகர்வலம் வரும்போது அவருடைய கோயில், கட்டிய கோவில், எரிகின்ற விளக்கு இதெல்லாம் குறையில்லாமல் எரியுதா அப்படின்னு பார்க்குறாரு. ஒரே ஒரு தூண்கிட்ட ஒரு விளக்கு எரியலை. ராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு. காரணம், ராஜாவுடைய உத்தரவு ஏற்றுக்கொள்ளப்படலைன்னா அது ராஜ துரோகம், ராஜ அவமரியாதை, அதுக்கு மிகப்பெரிய தண்டனை என்று இருந்த மன்னர் ஆட்சி காலம். ராஜா தேர்ல இருந்த மாதிரியே கேட்கிறாரு, அந்த ஒரு விளக்கு எரியலையே, அந்த விளக்கு யார் பொறுப்பு என்று கேட்கின்றார். உடனே கணக்காளர் கணக்கு சீட்டில் இருந்தபடி ஏவத்தூர் மாராயன் அப்படின்னு பேர் போட்டிருக்கு. அவனுக்கு ஆடு மாடெல்லாம் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டோம். 42 பசுமாடு கொடுத்துருக்குறோம். பின்பு ஏன் அவன் அந்த ஒரு விளக்கை ஏற்றவில்லை? தேரை விட ஏவத்தூருக்கு அப்படின்னு ஆணையிட்டு இருக்கிறார். தேர் காற்றை விட வேகமாக ஏவத்தூர் போகுதுங்க. நல்லா கவனிங்க. ஒரு ராஜா பன்னீரில் குளிக்கலாம், பஞ்சுமெத்தையில் தூங்கலாம், அந்த புறத்தில் அங்கத்துக்கு ஒரு ராணி, சுக சௌக்கியங்கள் அவ்வளவு அனுபவிக்கலாம். ஆனால் தெய்வ பக்தி என்று வரும்போது அதற்கே முன்னுரிமை என்று ஏவத்தூருக்கு வண்டியை விட சொன்னான். தேர் போய் ஒரு குடிசை வாசலில் நிற்கின்றது. கட்டாந்தரையாய் கனா பறந்து கிடக்கக்கூடிய ஒரு வனாந்தர பகுதி, நடுவில் ஒரு குடிசை. தேர் நிக்குது. குரல் கொடுக்கின்றான், மாராயா அப்படின்னு குரல். சத்தம் வரல. உள்ளிருந்து ஒரு அழுகை ஒலி மட்டும் கேக்குது. மறுபடி குரல் கொடுக்கிறாரு, ஏவத்தூர் மாராயன் உள்ளிருக்கின்றானா என்று. உள்ளிருந்து கிழிந்த புடவையோடு, நைந்த தோற்றத்தோடு, பிள்ளையை, உடையில்லாத பிள்ளையை கக்கத்தில் இடுக்கியபடி ஒரு ஏழை பெண் ஒருத்தி குடிசைக்குள்ளிருந்து வர்றா. மாராயன் எங்கே? அவ சொல்றா, சாமி வணங்குறேன், நான் மாராயனுடைய பொஞ்சாதி. நல்லா கவனிங்க, பேரை கூட வரலாற்று குறிப்பில் சொல்லலை. நான் மாராயன் பொஞ்சாதி, ஏவத்தூர் மாராயன் பொஞ்சாதி நான்.
சரி, மன்னர் கொடுத்த ஒரு விளக்கு ஏற்றும் அந்த பொறுப்பு, உன் பொறுப்பு விளக்கு ஏற்றப்படவில்லையே, ஏன், காரணம் என்ன? கோபத்தோட கேட்கிறாரு. ஏன்னா அதுக்கான எல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் அவர். உடனே அந்த அம்மா அழுது கொண்டே சொன்னார்கள், ராஜா, என் கணவன் 1 மாதத்திற்கு முன்பு காவிரியில் வந்த பெரு வெள்ளம் என் கணவரையும், முதல்ல 42 பசுமாடை அடிச்சுட்டு போயிருச்சு, அந்த பசுமாடை காப்பாற்ற போன என்னுடைய கணவரையும் காவிரி வெள்ளம் அடித்து கொண்டு சென்று விட்டது. என் கணவன் மறைந்தான், கைம்பெண்ணாக நிற்கின்றேன் நான். ஒரு விதவை, பொருள் இல்லை, விளக்கேற்றலை. இப்போ அவருக்கு சங்கடமாக போச்சு, தர்ம சங்கடமாக போச்சு. ஐயோ, ஏழை பெண்ணா இருக்காள, நம்ம அதட்டி சொல்லிட்டோமே அப்படின்னு திருப்பி தேரேற போறாரு. திடீர்னு ஞாபகம் வருது, அந்த விளக்கு 7 நாட்களாக ஏற்றப்படவில்லை என்கிறார் கணக்கர். இவருக்கு ராஜாக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கணவன் செத்து 1 மாசம் ஆச்சுங்கிறா, ஆனா 7 நாள் தான் ஏத்தலைங்கிறாங்க. அப்ப 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கு எரிஞ்சிருக்கு, எப்படி எரிஞ்சிருக்கும்? தேர் ஏற போனவர் நின்று கொண்டு கேட்டார், தாயே, உன் கணவன் இறந்து போனான், நான் வருந்துகின்றேன். உன் சுக துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ள இந்த தேசத்து ராஜா இருக்கின்றேன். ஆனால் இந்த கோவிலிலே உன் கணவன் இறந்து 1 மாதம் ஆகிறது என்கிறாய், 7 நாளாக விளக்கேற்ற முடியவில்லை என்கிறாயே, அதுவரை என்ன செய்தாய்? எப்படி நீ அதுக்கு முன் வரைக்கும், அந்த 7 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ எப்படி விளக்கேத்தின? ராஜா கேட்டவுடனே கதறி அழுதுட்டா அந்த பொண்ணு. அதை மட்டும் கேட்காதீர்கள் மன்னா அப்படின்னு அழுதுருக்கிறா. ராஜாக்கு இன்னும் தாங்க முடியல. அப்படி என்ன செய்தாய், என்ன செய்து இந்த 23 நாள் இந்த விளக்கு ஏத்தி இருக்கிற நீ? ராஜா அதட்டி கேட்ட உடனே, கணக்கர் வந்து மிரட்டி கேட்ட உடனே வேறு வழி இல்லாமல் அந்த பெண் சொல்கின்றாள், ராஜா, என் கணவன் போனதும் எங்கள் வருமானத்திற்கு ஒரே ஆதாரமாக இருந்த 42 பசுவும் போயிருச்சு, என் கணவனும் போய்விட்டான், வீட்டில் அரிசி பருப்பு எதுவுமே இல்லை. ஆனால் மன்னரிட்ட கட்டளை அதை நிறைவேற்ற வேண்டும் என்று என் தாய்ப்பாலை விற்று அந்த 23 நாளும் விளக்கேற்றினேன். 23 நாளிலே சாப்பிட உணவில்லாத காரணத்தினால் என் மார் வற்றி போனது. என் பிள்ளைக்கு கொடுக்க பால் இல்லை என்பதை விட நீங்கள் கட்டிய கோவிலிலே விளக்கேற்ற முடியவில்லை என்பதனாலேயே குடிசையை விட்டு வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே இருக்கின்றேன் என்று சொன்னார். அப்படியே அவருக்கு ராஜராஜ சோழன் அதிர்ந்து போனார். தேர்ல ஒரு கால் வச்சவர் இறங்கிட்டார். அந்த அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். இந்த ராஜராஜ சோழேஸ்வரம், இந்த சோழ தேசமே உனக்கு அடிபணிந்து நிற்கின்றது தாயே, இந்த சோழ தேசமே உன்னை வணங்குகின்றது தாயே, இந்த கோவிலிலே திருமஞ்சன பெண்ணாக இந்த பெண்ணை பணிப்பெண்ணாக அமர்த்துங்கள் என்று அந்த பெண்ணுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். இந்த இடத்துல அது கணவனுக்கான வேலை, கணவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. கணவனுடைய பொறுப்பை தான் நிறைவேற்ற வேண்டும் என்று நினைத்த ஒரு இடத்திலே ஒரு மனைவியினுடைய பங்கு எவ்வளவு பெரிதாக இருக்கின்றது. அந்த மனைவிக்கு சோழ தேசமே சேர்ந்து ஒரு வணக்கம் வைத்திருக்கின்றது, பணிந்து இருக்கின்றது என்றால் எப்பேற்பட்ட சிறப்பு இருக்கின்றது நண்பர்களே. அப்பேற்பட்ட தேசத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கென்று ஒரு பெரிய பாரம்பரியம், நமக்கென்று ஒரு பெரிய மரபு, நமக்கென்று ஒரு மிகப்பெரிய கலாச்சாரம் இருக்கின்றது. எக்காரணம் கொண்டும் எதற்காகவும் அதை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது, நாம் அதை மாற்றிவிடக்கூடாது. கோவில்களில் ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்படித்தான் உடை அணிந்து வர வேண்டும் என்பதை எச்சரிக்கை பலகை வைத்து சொல்லும் நிலையிலா நாம் இருக்கின்றோம். இதே தமிழ் தேசம் மரபுக்கும் பண்பாட்டுக்கும் உலக புகழ் பெற்ற நம் தமிழ் தேசத்திலே ஒரு இந்து கோவிலிலே இப்படித்தான் வர வேண்டும் என்பதை அறிவித்து, உடை இப்படித்தான் உடுத்தி வர வேண்டும் என்பதை அறிவித்து வர வேண்டிய நிலையில் நாம் மாறி போயிருக்கின்றோம். மாற்றிக்கொள்ள வேண்டியது நம் கடமை அல்லவா? அதே போல காலை மாலை சந்தி பொழுதுகளிலே விளக்கேற்றுவது என்பது அந்நாளிலே கட்டாயமான செயலாக இருந்தது. நீங்களே பார்த்துருக்கலாம், வெளியூருக்கு போனாலும் பொழுதடைய வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லுவாங்க. பொழுதடைய வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்றதுல விளக்கு மாடத்திலே விளக்கு இருக்கும், அந்த விளக்கை ஏற்ற வேண்டும் என்று. காரணம், நீங்கள் வீட்டிலே விளக்கு மாடத்திலே ஏற்றக்கூடிய அந்த விளக்கிலே குலதெய்வம் இருப்பதாக ஐதீகம். ஒவ்வொரு நாள் காலையும் சரி, ஒவ்வொரு நாள் மாலையும் சரி, வீட்டின் மாடத்தின் விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அப்படி ஏற்றப்படும் வீட்டிலே குலதெய்வம் நித்தியமாக வாழும் என்பது நம்பிக்கை, ஒரு பரம்பரையாக தொடரக்கூடிய நம்பிக்கை. அடுத்தது, நம் மதியை கெடுக்கக்கூடிய மது.
நம் நினைவிலே கூட வரக்கூடாத ஒன்று இந்த மது என்பது. இப்படி தர்மம், அதை காக்க ஒரு துணை, அப்படி பல குடும்பங்கள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய குடும்பம் எடுக்கக்கூடிய பெருவிழா என்று எல்லா சிறப்புகளினாலும் விஞ்சு நிற்கின்றது நம் குலதெய்வ வழிபாடு என்பது. அதை ஒரு நாளும் நாம் தவறு விட்டு விடக்கூடாது. இந்த குலதெய்வ வழிபாடை முறையாக செய்யும்போது வரிசை கிரமமாக என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் வரிசை கிரமமாக நடக்கும். என்ன வரிசை கிரமம் அப்படின்னா, ஒரு சீன கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு சீன துறவி, ஆத்திசூடியில் கதை சொல்கிறது தான் பழக்கம், எதுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கும். நான் இந்த கதையோட நிறைவு செய்கின்றேன். அந்த சீன துறவியை ஒரு ராஜா சந்திக்கின்றாரு, காலில் விழுந்து கும்பிடுறாரு. அந்த சீன துறவி என்ன சொல்லி வாழ்த்தினாராம் தெரியுமா? அந்த சீன துறவியினுடைய வாழ்த்து, நீ இறந்து உன் மகன் இறந்து அதற்கு பிறகு உன் மகனின் மகன் இறந்து என்று இருக்கின்றார். என்னடா இந்த மனுஷன் காலில் விழுந்ததுக்கா இப்படி சாவு சாவு சாவுன்னு சொல்றாரே அப்படின்னு. ஆனால் அவர் சரியாகத்தான் வாழ்த்தி இருக்கின்றார். நீ இறந்து உன் மகன் இறந்து உன் மகனுக்கு மகன் இறந்து. இந்த வரிசை சரியாக இருக்க வேண்டும். இந்த வரிசை சரியாக இருக்க வேண்டும் என்றால் காலாகாலத்தில் திருமணம் என்பதும் அகால மரணம் என்பதும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் குலதெய்வ வழிபாடு ஒன்றே மிகச்சிறந்த உபாயம். எந்த வீட்டிலே அப்படி நாள் தவறாத குலதெய்வ வழிபாடு, எந்த வீட்டிலே அப்படி விழா தவறாத குலதெய்வ வழிபாடு, எந்த குலத்திலே அப்படி எல்லோரும் இப்படி ஒன்றிணைந்து தெய்வம் போற்றப்படுகின்றதோ வணங்கப்படுகின்றதோ, இதுபோல விழா எடுத்து கொண்டாடப்படுகின்றதோ, ஒவ்வொருவர் வீடும் அந்த விழா எடுக்கும், அந்த விழா கொண்டாடும். மேடை ஏறும்போதே அண்ணார் சேலம் அண்ணார் ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டாரு. ஆக அதே போல எல்லார் வீடுகளிலும் பத்திரிகை கொடுக்கக்கூடிய ஒரு மங்கள நிகழ்வும் ஒரு வைபவமும் நிகழ வேண்டும் என்ற நல்ல வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை காலை வானொலியிலே ஆத்திசூடியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் என்ற நல்ல வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். உங்களின் அன்பிற்கினிய ஜெயராம். நிகழ்ச்சியை இப்படி சொல்லி நிறைவு செஞ்சாதான் பலருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வணக்கம்.